எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாரதம் ஒரு ஆயுத வல்லரசு ஆகிறது. பாருங்களேன், இந்த நேரத்தில் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது உலகத்தில் 2 இடத்துல முக்கியமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா யுக்ரைன் போர் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்டீன் போர் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாடோட ஒரே டைமில் பேரலாக சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கூடியிருக்கு, ஆனால் நடந்துட்டு இருக்கு. பாரதம் வந்து இந்த 2 போரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதில் நிறைய பாடம் கற்றுக்குது, தன்னை தயார் பண்ணிக்குது. அதனால இன்னைக்கு வந்து ஆயுத வல்லரசா ஆகுது. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ரஷ்யா யுக்ரைன் போர் பார்ப்போம். ரஷ்யா யுக்ரைன் போரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து மிசைல் அனுப்புவாங்க. அது தடுத்து நிறுத்துறதுக்காக யுக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, யூரோப்பு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறாங்க. இந்த போர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரோன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான ஹைட்டில் பறக்கும். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பறவை மாதிரி இருக்கும். அதான் லேசர் எல்லாம் என்ன நினைக்கும், அதை கண்டுபிடிக்கிற கருவிகள் இருக்குல்ல, அதை டிடெக்ட் பண்ணுற கருவிகள் இருக்குல்ல, அது என்ன பண்ணிடும்னா, இது ஒரு ஆயுதம்னு கணக்கு பார்க்காம ஒரு பறவைன்னு சொல்லி மிஸ் பண்ணிடும். இது உள்ளுக்குள்ளே வந்து அதோட சேதாரத்தை பண்ணும். ஒரு மிசைல் பண்ணுற சேதாரம் பண்ணுற அளவுக்கு இது பண்ண முடியுதோ இல்லையோ, இதனால் பண்ண முடிஞ்ச டேமேஜ் அது பண்ணுது. அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவோம், ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னா, ட்ரோன்ஸ்னா என்னென்னா அப்படியே ஒரு 10-20 ஒன்றா வரும். அப்படியே பறவைகள்லாம் ஒன்றா பறந்து வரும். அந்த மாதிரி வரும். அது போய் கடன்னு ஒரு இடத்துல போய் விழுந்து அதோடைய விநாசத்தை கொண்டு வரும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கு. ரஷ்யா மாதிரி, ரஷ்யாலாம் என்ன வச்சுருக்காங்க, அதெல்லாம் பெரிய பெரிய மிசைல்ஸ் தான். அது இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயுது, இதெல்லாம் அதில் வந்து பயங்கர ஸ்பெஷல். இப்போ இந்த ட்ரோன்லாம் வர ஆரம்பிக்கும் போது இதை எப்படா தடுக்கிறது? அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா, எங்கள் இஸ்ரேல் பாக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியாளுங்க வந்து ட்ரோன்ஸ் அனுப்பும் போது அந்த ட்ரோன்ஸை தடுக்கிறதுக்காக இவன் போடுறான் பார்த்தீங்களா, மிசைல்லாம் அனுப்புறான் பார்த்தீங்களா, அது வந்து 1 லட்சம் 2 லட்சம் ரூபா இருக்கு தடுக்கிறதுக்காக அனுப்புறது. இது வந்து $100 தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு பொருளாதாரத்தில் பயங்கர நஷ்டம் இஸ்ரேல்காரங்களுக்கு. அப்போ இஸ்ரேல் தான் என்ன பண்ணுறான்னா, இந்த லேசர் பீம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். அப்படின்னா என்ன, அது வந்து $1 $2 கணக்கில் தான் செலவாகும். அதாவது அது ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரோன் ஒன்று வருதுன்னா இது வந்து டிடெக்ட் பண்ணும், லேசர் பீம் அனுப்பும். பாருங்களேன், ட்ரோனு மிசைல் எதுவாக இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக் பார்ட்டு தான், எலக்ட்ரானிக் பார்ட்டு தான் அதுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக அதை வந்து இந்த லேசர் பீம் வந்து செயலிழக்க வச்சிரும். செயலிழந்ததுன்னா என்ன ஆகும், அது ஒரு பறக்கும் தட்டு தானே ஒரு ட்ரோனுன்றது, டவாலும் கீழே வந்துடும், கீழே வந்து காலி ஆகிடும். இப்படி காலி பண்ணுறதுக்கு இப்போ இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையே வந்து இந்தியாவோட டிஆர்டிஓ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாக்கி எல்லா நாடுகளும் ஒவ்வொருத்தரும் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ நம்மளும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எவ்வளோ பக்கத்தில் வந்தால் கண்டுபிடிப்பாங்கன்றதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே, அதாவது நம்ம இங்கே இருக்கோம், இங்கே வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம், 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே வந்ததுன்னா நம்ம கண்டுபிடிப்போம், நம்ம அழிச்சிடும். 5 செகண்ட் போகும், அந்த லேசர் பீம் போய் அதை காலி பண்ணிட்டு வந்துடும். அப்போ இந்தியா எதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னா, 50 கிலோமீட்டர் தூரத்திலேயே அதை வந்து விநாசம் பண்ணுறது எப்படி அப்படின்னு ட்ரை பண்ணுறான். இது இல்லாமல் நம்ம வேற என்ன ட்ரை பண்ணுறோம்னா, கப்பலில் வச்சுக்கலாமா இதை அப்படின்னு. கப்பலில் வச்சா என்ன ஆகும், கடலில் இருக்கும், கரெக்டா? அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு ட்ரோன் பறந்து இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கடல் மேலே பறந்து வரும்போதே இது அடிச்சதுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் கடலுக்குள்ளேயே வந்துடும். அப்போ பூமியிலேருந்து அடிச்சுன்னு அது விழும்போது பூமியில் எங்கே விழுதோ அங்கே ஒரு சேதாரம் இருக்கும். கடலுக்குள்ளே வந்ததுன்னா பெரிய சேதாரம் நமக்கு இருக்காது. கடலில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு தெரியும், கப்பல் இருக்கும் இல்லையா, அது இப்படி ஆடலாம், வாபிள் ஆகலாம். அதுலேயும் இது கரெக்டாக ஒர்க் ஆகணும்ல. இதெல்லாம் தான் டிஆர்டிஓ ப்ராக்டிஸ் எடுத்துன்னு இருக்காங்க. இதே மாதிரி நம்மளுடைய பிளெயின்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளெயின்லேயும் இதை வச்சுக்கிட்டா இது பறந்து போயிட்டே இருக்கும்போது முன்னாடி ஒரு 10-20 ட்ரோன்ஸ் வருதுன்னா என்ன பண்ணலாம், இந்த லேசர் பீமை வச்சு அதை அடிக்கிறது. அப்போ இது பறந்துக்கிட்டும் இருக்கணும், அந்த டைமில் லேசர் பீமும் ஒர்க் ஆகணும்னா டெக்னாலஜி எப்படி இருக்கணும் பாருங்கள். ஸோ டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக இதை செய்து காமிச்சிருக்காங்க. முன்னாடியெல்லாம் டிஆர்டிஓ வந்து தயாரிப்பாங்க, ராணுவத்துக்கு மட்டும் தெரியும், பெரிய பப்ளிசிட்டிலாம் பண்ணுறது. இப்போ டிஆர்டிஓ பப்ளிசிட்டிலாம் பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம ஒரு வீடியோலாம் பார்த்தோம், சல்னு அடித்து துவம்சம் பண்ணுறாங்க.
அப்படி என்னென்னா, இப்போ ட்ரோன் வந்து சீப்பாக தயாரிக்க முடியும். அதை நம்ம நாட்டு மேலே ஏவி விட்டாங்கன்னா நமக்கு அங்கங்கே சேதாரம் நடக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி லேசர் பீம் வச்சுருக்கிறதுனால இந்த விளையாட்டும் நம்மக்கிட்ட நடக்காது. புரியுதுங்களா? அடுத்தது, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரஷ்யா வந்து இந்த யுக்ரைன் போர் நடக்கும்போது நாட்டோ, அதாவது யூரோப்பில் இருக்கிற பல நாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 28 நாடுகள் நினைக்கிறேன், 27-28 நாடுகள் சேர்ந்தது தான் நாட்டோ. அவங்க மொத்தமாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? யுக்ரைன் சப்போர்ட் பண்ணுறாங்க. முன்னாடி பைடன் தலைமையில் அமெரிக்காவும் சண்டையில் இருந்தாங்க. இவ்வளோ பேர் ஒன்றா சண்டை போடும்போது கூட ரஷ்யா தளராமல் சண்டை போடுறதுக்கான காரணம் என்ன? தைரியம். என்ன தைரியம்னா, அவங்க வந்து அணு ஆயுதங்களில் இது இருக்கு இல்லையா, சப்மரீன்லாம் வச்சுருக்காங்க. யாராவது தில்லு காமிச்சு ரஷ்யா மேலே அணு ஆயுதம் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்ய அதிபர் முடிவு பண்ணி தான் இந்த அணு ஆயுதம் போய் அந்த நாடை தாக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் இருக்குது. அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு அணு ஆயுதம் வந்தோன்னா இங்கேருந்து கிளம்பி போயிடும், போய் துவம்சம் பண்ணும். அது எங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் அடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்கன்னா அமெரிக்கா அடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய புரிதல் வச்சு சொல்கிறேன். ஒன்று ஃப்ரான்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒன்று ஜெர்மனி மாதிரி. ஏன்னா யூரோப்பில் பெரிய பவர்ஃபுல் இவங்க 2 பேர் தான். அப்புறம் யூகே. ஓகே, பாக்கி எல்லாம் சில்லற நாடு தான் அமெரிக்கா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்ககிட்ட பெரிய ஆயுதம் இதெல்லாம் கிடையாது, இவங்க வச்சிருக்கிற மாதிரி. அப்போது இவங்களுக்கு அந்த தில்லே இருக்காது ஒரு அணு ஆயுதத்தை வச்சு ரஷ்யா அடிக்கிறதுக்கு. ஏன்னா அடுத்த செகண்ட் அந்த எந்த நாடு அடிச்சதோ அந்த நாடு வந்து மேப்லேயே இருக்காது. உலகத்திலேயே இன்னைக்கு அதிகமான அணு ஆயுதம் வச்சிருக்குது ரஷ்யா தான். ஓகேவா? இது வந்து டிட்டரன்ஸ்னு சொல்கிறாங்க. டிட்டரன்ஸ்னால் என்னென்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யாவில் வந்து ஒரு 10 இடத்துல அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த 10 இடமும் அமெரிக்காவுக்கு தெரியும்னு வச்சுக்காங்க. ஒரே நாளில் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இதெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 இடத்துக்கு ஒரே நாள் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அணு ஆயுதம் எல்லாம் க்ளோஸ். யாருக்கு? ரஷ்யாவுக்கு. ரஷ்யா எப்படி அடிப்பான்? அதுக்கு தான் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா சப்மரின் வச்சுருக்காங்க. நீர்மூழ்கி கப்பல் உலகம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நீர்மூழ்கி கப்பலை நீங்கள் அப்படி இப்படி ரேடார்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஃபுல்லாக அணு ஆயுத கப்பலாக தான் இருக்கு. அதுலேருந்து கிளம்பி போய் ரஷ்யா அமெரிக்காவை யூரோப்பில் இருக்க நாடுகளை காலி பண்ணிடும். இந்த பயம் அமெரிக்கா இருக்கிறதுனால அமெரிக்கா இதை பண்ணுறது கிடையாது. இது அமெரிக்காவுக்கும் இருக்குது, அது புரிஞ்சுக்கணும். ஆனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவோட வித்தியாசம்னா, ரஷ்யா இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் வச்சுருக்காங்க. அடித்தா இதை தானே அடிச்சிடும். ரஷ்யாவில் அதிபர் சாங்ஷன் பண்ணலாம் காத்துன்னு இருக்காது. அமெரிக்கா எப்படின்னா, அமெரிக்கா அதிபரை சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அணு ஆயுதத்தை ஏவுவாங்க. அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதே தான் இஸ்ரேலும் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடுங்க, சென்னையோட சின்ன நாடு, ஏரியா வைஸாவோட தான் இருக்குது. அப்போ எப்படி ஒரு 6-7 நாடை தயார் பண்ணிருக்கான். அவன் கடலில் இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் இஸ்ரேல் மேலே அணுகுண்டு யாராவது போட்டாங்கன்னா ஈரான் அடிக்கிற மாதிரி இல்லையா, அவனோட எதிரி நாடு யாரெல்லாம் நினச்சோம் அவங்களெல்லாம் மேப்லேயே எடுத்து விடுற மாதிரி மிசைல் வச்சு இது வச்சுருக்காங்க, அணு ஆயுதம். பியூட்டி என்னென்னா, உலகத்தில் வந்து இப்போ ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி பல நாடுகளுக்கு அணுகுண்டு இருக்குது, அணு ஆயுதங்கள் இருக்குது. இஸ்ரேல் கிட்ட இருக்கா இல்லையா நான் இனி வரைக்கும் டிஸ்க்ளோஸே பண்ணலை. நான் பண்ண மாட்டேன்னே சொல்கிறான். அப்போ அவங்ககிட்ட இருக்குது. என்னைக்கு வேணால் இது யூஸ் பண்ணிப்பான் அவனுடைய தற்காப்புக்காக. அப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்க? நம்மளும் இந்த மாதிரி அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். உலகத்திலே போர்க்கப்பல் யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னா சைனா தான் வச்சுருக்கான். அவனும் நீர்மூழ்கி கப்பல் வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? நீர்மூழ்கி கப்பலை வந்து இந்தியா இது இருக்கு இல்லையா, இந்தியன் ஓஷன், அதை இந்தியாவை சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி அங்கங்கே கொண்டு வந்து நிறுத்துறான். நம்மகிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குன்னா, இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுது. நம்ம சைனா கிட்டே சொல்கிறோம், நீ இந்த இடத்துல இந்த லாட்டிடியூட் இந்த லாங்கிடியூட்ல நீ ஒரு உன்னுடைய சப்மரின் நிறுத்தி இருக்கிற, இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்காவது போர் சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம டப்புன்னு அடிச்சிருவோம். ஏன்னா அந்த இடத்துல இருக்குன்னு தெரியும், அடிச்சு முடிச்சிட முடியும். ஓகே, இந்தியாவோட பங்குக்கு இப்போ 2, 3ன்னு சொல்லிட்டு சப்மரின் தயாரிச்சிட்டாங்க. இந்தியாவோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சப்மரின் எங்கே இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சைனாக்கு தெரியல, வேறு நாடுகளுக்கு தெரியல. கடலுக்கு அடியில் இருக்கிறதோட முக்கியமே அதுதான். யாராலும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கும். ரஷ்யா எங்கே நிறுத்திருக்கான்னு தெரியறது கஷ்டம், அமெரிக்கா எங்கே வச்சிருக்கான்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில் டனல் கட்டியிருக்காங்க. அந்த டனலுக்குள்ளே இதை கொண்டு வச்சுருக்காங்க. எதை? நம்மளுடைய சப்மரினை கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சப்மரின் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது அங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது ஃபுல்லாக அணு ஆயுத போர்க்கப்பல் தான், நம்மளுக்கு நீர்மூழ்கி கப்பல் தான். அப்போ இந்தியா மேலே, இந்திய நிலப்பரப்பு மேலே யாராவது ஆயுதங்கள் போட்டாங்கன்னா, ஒருவேளை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்கன்னா கப்பல்லேருந்து கிளம்பிடும்.
நீர்மூழ்கி கப்பல்லேருந்து அணு ஆயுதங்கள் போய் இந்தியாவை பாதுகாக்கும். ஸோ இந்தியா இப்போ யாரோடையும் சண்டைக்கே போகிறதில்ல. ஆனால் இந்தியா மேலே கை வைக்கணும்னா 1க்கு 1000 வாட்டி யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதத்துக்கு மேலே அணுகுண்டு விழாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம போய் யாரோடையும் சண்டைக்கு போகிறது இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, நம்ம ரஷ்யா இவ்வளோ பேரோட சண்டை போடணும் கூட யாருக்கும் அந்த தில்லு கிடையாது ரஷ்யாவை அடிக்கிறது. ஏன்னா ரஷ்யாவோட பவர் என்னன்னு உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி தான் அமெரிக்காவும், அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ இருக்கோம். நம்ம 2 போரை சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இல்லை, அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அது எது நம்மகிட்ட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரே டைமில் 5-6 நாடோட சண்டை போடுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு ஒரு சைட்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து சண்டை வருதுன்னு வச்சுப்போம், ஒரு சைடில் சைனா கிட்ட இருந்து சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடில் பங்களாதேஷும் சண்டைக்கு வருது. 3 ஒன்றா வந்தாங்கன்னா இதுக்கும் இந்தியா தயாராகிட்டு இருக்கு இப்போ. புரியுதுங்களா? ஸோ இந்தியா வந்து ஒரு அங்கே தானே சண்டை நடக்குது, நமக்கு இல்லைல்ல, நம்ம புத்தன் சரணம் கச்சாமின்னு இருப்போம்னு இல்லை. இந்தியா வந்து அணு ஆயுதத்தில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து டாப்பில் வர ட்ரை பண்ணுறோம். ஆர்மியில் சரி, நேவியில் சரி, ஏர்ஃபோர்ஸில் சரி, சப்மரீன்ஸ் வச்சுக்கிறதுல சரி, டெக்னாலஜியில் வச்சுக்கிறது சரி, ஸ்டார் வார்ஸ் அந்த ஆகாசத்தில் சேட்டலைட்லாம் அனுப்புகிறாங்களா, அந்த சேட்டலைட்லாம் துவம்சம் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். இந்தியா வந்து உண்மையிலேயே ஒரு ஆயுத வல்லரசாக ஆயிருக்கு. இதில் என்ன பியூட்டின்னா, இப்போ போர் யார் பண்ணிட்டு இருக்கா? இஸ்ரேல் போட்டுட்டு இருக்கான், அங்கே ரஷ்யாவும் போட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம சொன்ன தெரியுமா, அந்த லேசர் பீம் வச்சு ஆயுதம் நம்மகிட்ட இருக்கு இப்போ. ஆனால் நம்ம யாரோட சண்டைக்கு இல்லை. இதை இவங்க கேட்கலாம், இஸ்ரேல் எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கலாம், ரஷ்யா நம்மகிட்ட கேட்டு வாங்கலாம், வேற நாடுகள் கேட்டு வாங்கலாம். அப்படின்னா நம்ம விற்பனையும் பண்ணலாம். நம்ம வந்து எப்படி அமெரிக்கா வந்து பெரிய பணக்கார நாடாக இருக்கிறது காரணம் ஆயுதம் விற்கிறதுனால தான். இப்போ நம்மளும் ஆயுதத்தை விற்று நம்பர் 1 நாடாக ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாரதத்தில் நடக்குது. நிறைய பேர் அதெல்லாம் கவனிச்சாங்களான்னு தெரியல, அதனால இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, ஒரு தகவல் பாருங்க, நம்ம ராஜயோக சேனல் வந்து 4500 வீடியோக்கு மேலே நம்ம போட்டோம். இந்த வீடியோவில் இடையில இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் கூட நம்ம பேசுகிறோம். நான் பார்க்குற பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆத்மாக்கள் எப்படி இருக்காங்கன்னா, வெறும் ராஜயோகம் ரிலேட்டடாக போட்டால் மட்டும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸு, நாட்டு நிலவரங்கள் அப்படி போட்டால் அதை வந்து கம்மியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அரசியல் நமக்கு தேவையில்லை, இந்த ஒரு போர் சூழ்நிலைகள் நமக்கு தேவையில்லை, வெறும் ராஜயோகம் போதும் அப்படின்னு நினைக்கிற ராஜயோகங்கள் இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இதில் ஒரு மெசேஜ் இருக்குது, ராஜயோக மெசேஜ் இருக்குது, நம்ம கடைசியில் சொல்லவும் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், பாரதம் நம்பர் 1 ஆகும் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம மேலே அணு ஆயுதம், இதெல்லாம் ராஜயோகத்தில் சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோ சாதாரண மனிதன் பார்த்து ராஜயோகத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு இது ரீச் ஆகும். அது எப்போ ரீச் ஆகும்னா, நீங்கள் சாதாரணமாக எல்லா வீடியோ பார்க்குற மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டே இதெல்லாம் பண்ணிடணும். லைக் பண்ணிடணும், ஒரு கமெண்ட் போட்டு விட்றணும், ஒரு ஷேர் பண்ணி விடணும், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிடணும் ஸ்டார்டிங்லே. அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போ நிறைய சேனல் நான் பார்க்குறேன், ரெகுலராக பார்க்குறேன். அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் லைக்கெல்லாம் போடுவேன். ஏன்னா அந்த சேனல் நல்லா தான் போடுவாங்கல்ல, டவுட்டே கிடையாது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபுல்லாக கேட்டு தான் நல்லா இருந்திருக்கு, நல்லா இல்லை அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணுற ஒரு சேவை தான். தெரியாத ஒரு மனிதருக்கு இந்த ராஜயோக வீடியோ சம்மந்தப்பட்டது வீடியோ அங்கே போனோம்னா, இங்கே பார்க்குறவங்கெல்லாம் பாருங்க, நம்ம வீடியோ போட்ட உடனே 6 மணிக்கு வருதுன்னா 6:30க்குள்ளே பார்த்துட்டு பார்க்குற ஒரு 100 பேருமே லைக்கு, கமெண்ட்டு, ஷேரும் பண்ணிட்டாங்கன்னா, இந்த அல்காரிதம் என்ன பண்ணணும், ஒரு 1000 பேர் பார்க்குற மாதிரி கொண்டு வரும். இது நீங்கள் பண்ணுற உண்மையான சேவையாக இருக்கும். அதனால தயவுசெய்து நான் என்ன சேவை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காம, இது நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய சேவை. அடுத்தவங்க பண்ணுறாங்களா பண்ணலையான்னு இல்லை, நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனா அது ஒரு வாட்டி தான் பண்ண முடியும், அது பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் போடுங்க. சரியா? ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.